Hi friends, இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஸ்கூல் ப்ராஜெக்ட் செஞ்சு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா ஒரு 9 வோல்ட் பேட்டரி, அப்புறம் அலுமினியம் ஒயர் 320 ஒயர் வந்து ஒரு பிட்டு, 2 பென்சிலு, ஒரு ஷார்ப்னரு, பேட்டரி கனெக்டரு, 1K ரெசிஸ்டண்ட்டு, அப்புறம் 5mm LED லைட்டு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பென்சிலை ஷார்ப்னரில் ஒரு எண்டில் நல்லா சீவிக்கிங்க. இன்னொரு பென்சிலையும் எடுத்துகிட்டு அதே போல் ஒரு எண்டில் நல்லா சீவிங்க. நல்லா லெட்டு வந்து கொஞ்சம் பெருசாக தெரிகிற அளவுக்கு சீவிங்க. இப்போது ஃப்ரண்ட் சைடில் சீவியாச்சு. பென்சிலோட பேக் சைட்லேயும் அதே மாதிரி 2 பென்சிலையும் சீவணும். ஃப்ரண்ட்டில் எப்படி சீவினீங்களோ அதே மாதிரி பேக் சைட்லேயும் வந்து பென்சிலோட லெட்டு நல்லா ஷார்ப்பாக தெரிகிற மாதிரி சீவணும். இன்னொரு பென்சிலையும் அதே மாதிரி சீவணும். இப்போ 2 பென்சில்லையும் 4 பக்கமும் வந்து சீவியாச்சு. இப்போ அடுத்ததாக வந்து அந்த 320 அலுமினியம் ஒயரில் இருக்கிற அந்த அலுமினியம் லெட்டு மட்டும் வெளியே எடுக்கணும். லீடு மட்டும் வெளியே எடுத்தாச்சு. அதில் 3 ஒயர் இருக்கும், நம்மளுக்கு 2 தான் தேவை. 3த்தையும் தனியாக பிரித்து வச்சுக்கணும். அடுத்ததாக அந்த அலுமினியம் ஒயரை வந்து பென்சிலோட ஒரு டிப்பில் வந்து இந்த மாதிரி சுற்றணும். அதே இன்னொரு ஒயரை வந்து பென்சிலோட டிப்லேயும் சுற்றணும். இது கீழே விழாமல் இருக்கிறதுக்காக செல்லோ டேப்பில் அந்த டிப்போடு சேர்த்து செல்லோ டேப் அடிக்கணும். இந்த பென்சிலில் பண்ண மாதிரியே அந்த பென்சிலையும் பண்ணோம். இப்போது பென்சிலோட பேக் சைடில் வந்து நம்ம அந்த எடுத்து வச்சுருக்க பேட்ரி ஸ்ட்ரிப்பை வந்து ஒரு ஒயரை கனெக்ட் பண்ணோம். அதுவும் அதே மாதிரி அதிலேருந்து பிரித்து வராமல் இருக்கிறதுக்காக செல்லோ டேப்பை வந்து அதை சுற்றி ஒட்டிடணும். இன்னொரு ஒயர், அதாவது ரெட் ஒயர் ஒட்டியாச்சு. இன்னொரு பிளாக் ஒயர் வந்து இன்னொரு பென்சிலோட பேக் சைடில் அந்த டிப்பில் கனெக்ட் பண்ணிவிட்டு செல்லோ டேப் அடிச்சிடணும். செல்லோ டேப் வந்து பிரிஞ்சிக்காமல் இருக்கிறதுக்காக அடிக்கிறோம். இப்போது இந்த மாதிரி 2 பக்கம் கம்பி போட்டாச்சு. 2 பக்கம் வந்து அந்த பேட்டரி ஸ்ட்ரிப் கனெக்ட் பண்ணியாச்சு. கிளியராக தெரியலனா க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி அந்த மெட்டல் பார்ட் வந்து அந்த டிப்பில் வந்து படுற மாதிரி சுற்றிட்டு டேப் அடிக்கணும். அதே போல் தான் கீழவும் வந்து அந்த ஒயர் வந்து அந்த டிப்பில் வந்து டச் ஆகிற மாதிரி சுற்றிட்டு டேப் அடிக்கணும். அடுத்தது 5mm எல்இடியில் 1K ரெசிஸ்டன்ஸை பாசிட்டிவ் சைடில் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கணும். பாசிட்டிவ் வந்து ஒரு சைட்லேயும் நெகட்டிவ் வந்து ஒரு சைட்லேயும் வந்து அந்த கம்பியில் கனெக்ட் பண்ணணும். இப்போது பாசிட்டிவ் வந்து ஒரு சைடில், அதாவது ரெட்டு இருக்கிற சைடில் வந்து ரெட் ஒயர் இருக்கிற சைடு பக்கமாக வந்து கனெக்ட் பண்ணுறேன். மாற்றி கனெக்ட் பண்ணக்கூடாது. ரெட் ஒயர் எந்த பென்சிலில் கனெக்ட் பண்ணிக்கிறோ அந்த சைடில் வந்து இந்த பாசிட்டிவ் வந்து கனெக்ட் பண்ணணும். பிளாக் ஒயர் எந்த பக்கம் கனெக்ட் பண்ணிங்களோ அதில் வந்து நெகட்டிவ் கனெக்ட் பண்ணணும். பாசிட்டிவ் நெகட்டிவ் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அந்த 5mm எல்இடியில் எந்த பின்னு வந்து பெருசாக இருக்கோ அதுதான் பாசிட்டிவ், எந்த பின்னு சின்னதாக இருக்கோ அதுதான் வந்து நெகட்டிவ். பாசிட்டிவில் வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணோம், நெகட்டிவில் வந்து அப்படியே டைரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம். 1K ரெசிஸ்டன்ஸ் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா இந்த 5mm எல்இடிக்கும் அந்த 9 வோல்ட்டு பேட்டரிக்கும் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி பொசிஷனில் கனெக்ட் பண்ணிக்கணும். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த 9 வோல்ட் பேட்டரியை வந்து இதில் கனெக்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு இந்த பென்சிலோட டிப் வழியாக கரண்ட்டு பாஸ் ஆகி பல்ப் வந்து எரிய ஆரம்பிக்கும். இதுதான் அந்த ஸ்கூல் ப்ராஜெக்ட்டு. இந்த ஸ்கூல் ப்ராஜெக்டில் என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா கிராஃபைடு மூலமாக கரண்ட்டு பாஸ் ஆகுன்றதை வந்து தெரிஞ்சுக்கிறோம். பென்சிலோட டிப்பு வந்து கிராஃபைடால் செய்யப்பட்டது. கிராஃபைடில் வந்து கரண்ட்டு பாஸ் ஆகுன்றது தான் இந்த ப்ராஜெக்ட் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா கிராஃபைடோட மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் வந்து எலக்ட்ரானை ஃப்ரீயாக ஃப்ளோ பண்ண அலோவ் பண்ணுது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்கூல் ப்ராஜெக்ட்ஸை எங்கள் ஸ்கூல் ப்ராஜெக்ட் ப்ளேலிஸ்ட்டில் போய்ட்டு பாருங்கள்.